Hello friends, welcome to my channel. Meet you at the Blossom episode 5. Episode 5 ஸ்டார்டிங்கில் அங்கே யார் இருக்கா உடனே வெளியே வாங்கன்னு சொல்லி ஹுவாயின் கத்திட்டே அப்படி திரும்பி பார்க்குறான். அங்கே 4-5 பேர் வராங்க. கூட நடுவில் ஒரு பிரின்ஸ் வரான். அவனை பார்த்துட்டு, ஓ நீ இங்கே தான் இருக்கியா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிற மாதிரி ஹுவாயினை பார்த்தா அவன் கோவமாக பேசிகிட்டு இருக்கான். உன்னை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே இல்லை, ஒரு பையன் கூட வந்து தனியாக இருக்கன்னு சொல்ல, ஏ லூஸு நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையா, இந்த மாதிரிலாம் பேசுவியான்னு சொல்லி ஜின் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கான். உன் கண்ணை பாரு, கண்ணு எப்படி இருக்குன்னு, இனிமேல் தேவையில்லாத பேசினேன் அவ்வளோதான்னு சொல்ல அந்த பிரின்ஸுக்கு கோவம் வந்துடுது. பிரின்ஸ் அப்படியே கையில் அப்படியே வால் எடுத்து அவனை பார்த்துட்டு, இங்கே பாரு இதுக்கப்புறம் பேசினேன் உன்னை குட்டி குட்டி பீஸாக போட்டு உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கத்தியை மேலே நீட்டி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை உன்கிட்ட இருக்க அந்த பொருள், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹுவாயினை பார்த்து பிரின்ஸ் கேட்குறான். என்கிட்ட எதுவும் இல்லை, இங்கே பாரு லூஸு மாதிரி நீ நடிக்காத, எனக்கு தெரியும் நீ எதுக்கு ஜிங்கி மவுண்டன் போன அப்படின்னு எனக்கு தெரியும். ஷூயா போகவா போனேன், இல்லை நீ எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக அதை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் அப்படியே மிரட்டிகிட்டே இருக்கான். அது கொடுக்குற மாதிரி இல்லை, அவனை பார்த்துட்டே இருக்க என் அங்கிளுக்கு தெரியும், ஆல்ரெடி அவர் தெரிஞ்சிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணேன்னு, எனக்கு அது தேவை, ஒழுங்காக அதை கொடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உயிரோடு வாதும் போவீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் ஆள்களுக்கெல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே ஒரு குட்டி ஃபைட்டு நடக்குது. ஆக்சுவலி ஹுவாயின் தான் சண்டை போட்டுட்ருக்கான். சண்டையில் எப்படியும் லைட்டாக அடிப்படும்ல, அந்த மாதிரி அவனுக்கு அங்கேயும் இங்கேயும் லைட்டாக கீறுது, கத்திலெல்லாம் படுது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹுவாயினுக்கு வேற நல்லா அடிபட்டுருதா. ஜின் பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது, அந்த வாளை எடுத்து அப்படியே மற்றவங்க கிட்டே சண்டை போட ட்ரை பண்ண, நீ லூஸு மாதிரி பண்ணாத போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் சொல்ல, இல்லை இது நான் ஏதாவது பார்த்துக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து ஓடிடு என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போக மாட்டேன்னு ஹுவாயின் சொல்லிட்டு இருக்கான். நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அப்புறம் அங்கே சண்டை வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஜின் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரின்ஸ் ஜின்னோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு ஒழுங்காக அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, உனக்கு சாய்ஸே இல்லை, கொடுத்தா இவனை விட்டுருவேங்கிற மாதிரி சொல்ல, சரி எனக்கு தேவையில்லாதது யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நெருப்பில் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஹுவாயினோட போகிறான். அதுக்குள்ளே பிரின்ஸ் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்கள பிடிங்கன்னு ஆள்கள்லாம் சொல்ல, இல்லை அவங்கள்ட்ட போகட்டும் நம்மக்கிட்ட தான் கிடச்சிருச்சு இல்லை நம்ம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடறாங்க. ஸோ அடுத்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. ஹுவாயினால் சுத்தமாக முடியல, ஃபுல் டயர்டு, அப்படியே அடி வேறப்பட்டிருக்கா, கீழே அப்படியே விழுகிற மாதிரி இருக்க அவனை கூட்டிகிட்டே அப்படியே ஜின் வந்துகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹுவாயினோட ஆளுகளாம் வர பாருங்கன்னு சொல்ல பின்னாடி இருக்க கத்தி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் கூடவே இருப்பேன்னு அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஜின் இருக்க, யங் மாஸ்டர்னு சொல்லி ஜின்பாவும் சாயும் வந்துடுறாங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு கேட்க, அது நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டீங்களா, ஸோ ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான் எங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி 2 பேர் அழுகுறாங்க. நான் ஒரு சீரியஸ் மேட்ரு அதனால தான் வந்தேன். அழுகாதீங்கடா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, சரி நாங்கள் அழுகலை, சரி ஓகே நாங்கள் அழுகிற நிறுத்திடும், யங் மாஸ்டர் ப்ளீஸ் எங்கள் கூட வந்துடுங்க, நீங்கள் வரலைன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சி இழுக்க போகிறாங்க. நான் அந்த மிராக்கல் டாக்டரை பார்க்க போகிறேன்டா, விடுங்கடான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது ப்ளீஸ், நீங்கள் எங்கள் கூட வரலைன்னா அவ்வளோதான் எங்களை மாஸ்டர் தூக்கிடுவார், ஒழுங்காக வாங்கன்னு சொல்ல, நான் அந்த டாக்டரை பார்க்க தான் வந்தேன், விடுங்க நாளாக வர முடியாதுன்னு சொல்ல, அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம், ஆல்ரெடி மாஸ்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்ல, இல்லை நான் வரமாட்டேன் விடுடான்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். பட் அவனை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே அவனுக்கு 2 பேரும் போக, நீ மருந்தை கண்டிப்பாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹுவாயினை பார்த்து ஜின் சொல்லிட்டே இருக்க, யங் மாஸ்டர் நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே அவனை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க. ஹுவாயின் ஜின்னை பார்த்துட்டே இருக்க, வாங்க யங் மாஸ்டர் போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு 2 பேர் இழுத்துட்டு வர, விடுன்னு சொன்னால் விட மாட்டிங்களா, எதுக்கு இப்படி லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி டென்ஷனாக ஜின் 2 பேர் கையை எடுத்து விடுறான். யங் மாஸ்டர் சொன்னார் இந்த ஹுவாயின் கிட்டே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு, அதனால தான் அவனை சுற்றி எப்பயுமே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆயிரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டே இருக்க, அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அந்த பிரின்ஸ் சொன்னது, நீ முட்டாள் மாதிரி நடிக்காத, நீ எதுக்கு ஜிங்கி மவுண்டன் போன அப்படிங்கிற மேட்ரு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் பேசிகிட்டு இருந்தானே, அதை அப்படியே லைட்டாக இவன் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹுவாயினை பற்றி அப்படி நினைக்கக்கூடாதுன்னு, இல்லை அவன் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் அப்பா சொல்கிறது எப்பயுமே கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம், யார் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் எங்கள் அப்பாவோட ஆளுங்க. இல்லை மாஸ்டர் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்போம், நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் எங்கள் கூட வாங்க, உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஷியாபு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி 2 பேரும் கெஞ்சிட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே பாரு உங்களுக்கு சொல்கிறேன், ஹுவாயினும் நானும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் சரியா, நாங்கள் 2 பேரும் சாகிற வரைக்கும் இனிமேல் ஒன்றா தான் இருப்போம்,
அவன் லைஃப்பை கூட விட்டு கொடுக்க தயாராகிட்டான் தெரியுமா. அவங்க அப்பா கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரை எனக்காக அவன் விட்டு கொடுத்துட்டான். எனக்கு தெரியுமா அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா. கண்டிப்பாக அந்த ஆளுகளாம் பிரின்ஸ் என்னோட ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடு, அதை பற்றி பார்த்துக்கலாம். அவங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை தான் ஆகும். என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்ல, யங் மாஸ்டர் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹுவாய் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவன் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இறந்து போகிற அளவுக்கு அவங்கள அடிப்பான். அவன் எப்படி உங்களை லவ் பண்ணுவான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி 2 பேரும் பேச, நீங்கள் லூஸ் மாதிரி பேசாதீங்க போடா அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலே ஒரு தட்டு தட்டுறான். எனக்கு தெரியும், சின்ன வயசுலேயே அவன் அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவோட லவ் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு நான் சொல்லித்தரேன். அவன் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அவன் லைஃப் ஃபுல்லாக அவங்க அப்பா கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாருன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, மாஸ்டர் அந்த ஈச்சி ஹவுஸில் வாங்ஸோட பொண்ணு அவன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த பொண்ணை பார்க்கணும்ல. லூசாடா நீ, ஹுவாயின் கூட அந்த பொண்ணை போய் கம்பேர் பண்ணுற. இங்கே பாரு, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், ஹுவாயினை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றியோ இல்லை வேறு எந்த பொண்ணை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது. நான் ஹுவாயினை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். அவன் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேறு யாரும் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சுல ரொமான்ஸ் பண்ணி, இதுக்கப்புறம் ஹுவாயினை பற்றி மட்டும்தான் நான் திங்க் பண்ண போகிறேன், அது மட்டும் தான் யோசிக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்க. ஐயோ என்னடா பண்ணுறது, ஒன்றுமே பிள்ளையே, போய் பேசுடான்னு 2 பேரும் பின்னாடி நின்று பேசிகிட்டே இருக்கான். கண்டிப்பாக நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு புது லவ் ஸ்டோரி எங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி லவ் மூடில் ஜின் பாட்டுக்கு தானே அப்படியே பேசிகிட்டே நிற்க, இவனுக்கு 2 பேரும் பின்னாடி நின்று புலம்பிகிட்ருக்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் ஹுவாயின் கேட்டு ஹுவாயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவன் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு சிரிச்சிட்டே இருக்கான். அடுத்த ஒரு வழியாக ஊருக்கு கிளம்பியாச்சு. ஹுவாயினும் ஜின்னும் சேரட்குள்ளே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க, ஹுவாயினை பார்க்கும்போது ஜின்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, உனக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு, இதெல்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை விடுங்கன்னு சொல்ல, என்ன ஈஸியாக சொல்கிற பெருசு இல்லைன்னு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்க, எல்லோரும் உன்னை அடிக்கிறாங்க, எனக்கு உன்னை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்ல, என்னது என்ன சொல்கிற, நான் கிளம்பணும்ல, கிளம்பணுமா, எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அது வந்து சரி ஒன்றும் இல்லை, அது அந்த ஆளுலாம் அனுப்பினது பிரின்ஸ் சென் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹுவாயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. சொல்லு, நீ வேற அவங்கக்கிட்ட கொடுத்துட்டியே, உன் அப்பா கொண்டு வர சொன்னது தானே அது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஆமாங்கிற மாதிரி ஹுவாயின் அப்படி தலையை மட்டும் ஆட்டுறான். ஓ சே, எனக்கு அப்போவே தெரியுமா, ஏன் தான் இந்த மாதிரி நடந்ததோ, அது என்னன்னு தெரியல, உன் அப்பா வேற அது இல்லைன்னா உன்னை திட்டுவார் அடிப்பார், வேணா ஒன்று பண்ணலாம், உன் அப்பா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில, அவரை என்னை மீட் பண்ண சொல்லு, நிறைய பணம் நகையில் அவருக்கு கொடுத்துடலாம், அவருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்ல, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹுவாயின்னு சொல்கிறான். நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், உனக்கு இவ்வளோ அடி வேறப்பட்டிருக்கு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். சே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நீ ஜிங்கி மவுண்டன் போகணும்னு சொன்னியே, அப்போது எதுக்கு ஊசியாக வரேன்னு என் கூட ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, அது உண்மை சொல்லு, நீ எனக்கு அதுதான் புரியவே இல்லைன்னு சொல்ல, நான் 2மே ஒரே வேலையில் முடிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல, எனக்கு அப்பயே தெரியும், நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்புறம்னு சொல்லிட்டு அப்படியே ஹுவாயினோட கையை பிடிச்சிட்டான். இப்போ நீ ஈஸியாக கற்றுக்கிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்ல, கற்றுக்கிட்டு தான் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது எப்படி லவ் பண்ணணுன்னு, எப்படி உன்னோட லைஃப்பை என்னோட லைஃப்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னு யோசிச்சியோ, இதுக்கு பேர் தான் லவ். ஓ என் பேரண்ட்ஸ் பண்ணாங்களா அதுவா, என்னது, ஆமாம், என் அம்மா என் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா டோட்டலாக மாறிட்டார். இதுக்கப்புறம் யாரையுமே அவர் லவ் பண்ணவே இல்லை தெரியுமா. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக என்ன சேவ் பண்ண உன் லைஃப்பை நீ கொடுப்பியாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி அவனை பார்க்க, நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறியா. ஆமாம், இது ஜென்டில்மேனோட ஒரு வேர்டு, கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி என்னோடய லவ் உன்கிட்டேருந்து மாறவே மாறாதுன்னு சொல்ல, சரி நீ இப்போ சொன்னதை நான் உண்மையாக எடுத்துக்கிறேன், ஆனால் ஒன்று, என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டு நீ போகக்கூடாது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, அப்படியே ஜின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணோன்னே இவனுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. நீ என்கிட்ட போய் எதுவும் சொல்லல, உண்மையை தானே சொல்கிற, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவில்ல, என்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டில்ல, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க, ஹுவாயின் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கான்.
சேரட்டில் அவங்கெல்லாம் போகிறத அந்த பிரின்ஸு மேலே நின்று எட்டி பார்த்துட்டே இருக்கான். அவங்க போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் தூக்கி போட்டான்ல அந்த பேப்பர் மாதிரி ஒன்று, அது என்னன்னு பார்க்கறதுக்காக அந்த பிரின்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக blank பேப்பர், அதில் எதுவுமே கிடையாது. டென்ஷனாக கத்திட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நம்ம ஹுவாயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ பட்டம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்க ஷூ அவங்கள பார்க்க வரான். அவங்க கையில் ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறான். ஆக்சுவலி பிரின்ஸுக்கு தூக்கி போட்டான்ல அது டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் வந்து ஹுவாயின் கிட்ட தான் இருக்கும் போல். அதை வந்து கிட்ட கொடுத்துட்டு காவ்னு ஒருத்தர் பேசுகிறாரு. ஜாங்னு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம யங் மாஸ்டருக்கும் அந்த ஜின்னோட பையனுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் நிற்கிறான். இவன் பேர் தான் காவ். அவன்கிட்ட இந்தா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு, காவ் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பட்டம் எடுக்கிறான். இந்த மாதிரி பேப்பர் பட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது எனக்கு இந்த மாதிரி பேப்பரில் இருக்க பட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. அது எப்பயுமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் செய்யும். நான் சொல்கிறத தான் இந்த பட்டமும் செய்யும். அதாவது எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் இதை நான் பறக்க வைக்கலாம், அது எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். ஆனால் அதுக்கு இந்த நூல் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த நூல் நான் எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேனோ அந்த பக்கம்தான் அது போகும். ஒரு வேளை அது பெஸ்ட்டுக்கு போகணுன்னு நினச்சிச்சின்னா அந்த பக்கம் போகாதான்னு நான் இப்படியே இழுத்தனா பேப்பர் அப்படியே கிழிஞ்சு போயிடும். அதாவது அந்த பட்டமே போயிடும். இப்போ என்ன உனக்கு புரியுது? புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டே இருக்க. அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல போல் நின்றுட்டே இருக்க. லீகாங் கிட்ட சொல்லு, நான் சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்லு. அவன்கிட்ட ஜின் ஃபேமிலியில் இருக்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையுமே கொலை பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போக கையில் இருக்கிற பட்டத்தை தூக்கி இந்த ஆள் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாரு. சரியான அரக்கனாக இருப்பான் போல் இருக்கான் அவன் அப்பா. பார்க்கறக்கே ஒரு மாதிரி டெரராக தான் இருக்குது. ஃபுல் ஃபேஸ் கூட காட்டலை, அதுக்குள்ளேயே அப்படி இருக்காரு. சேம் டைம் அடுத்து ஒரு வழியாக 2 பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹுவாயினும் ஜின்னும் வரும்போதே அப்பா அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க, அம்மா பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஜின்பாவும் சாவும் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்க, அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா கண்ணை மூடிட்டே இருக்காரு. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. அது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஜின் ஆரம்பிக்க, பேசாதரா அப்படிங்கிற மாதிரி அம்மா தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. பக்கத்தில் இருக்க அந்த 2 எருமை மாட்டுகளை வரை இவன் திரும்பி பார்த்துக்கிறான். இவனுக்கு தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டானுங்கன்னு தெரிஞ்சிருச்சு போல். அப்பா எதுவுமே பேசாமல் ஜுவாங் இங்கே வா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து 2 காவலாளிகள் வராங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜின்னை பிடிக்க, என்னதுன்னு ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறீங்கப்பா, நான் அவங்க பையன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அப்புறம் நம்ம ஹுவாயினுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க. முதல்ல இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல ஜின்னை வேகமாக எடுத்துகிட்டு போக, அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மான்னு அவன் கத்திகிட்டே இருக்கான். ஹுவாயின்ட்டே இருக்க. ஹுவாயின் எதுவுமே பண்ணல அப்படின்னு நின்றுட்டே இருக்க. அப்பா அப்படியே அங்கே பார்த்துட்டே ஹுவாயினை பார்த்து முறைக்கிறாரு. ஹுவாயினும் ஒரு செகண்ட் அப்பாவை பார்க்க, அப்பா அப்படியே முறைச்சிக்கிட்டே அந்த பக்கம் போக ஹுவாயினுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அடுத்த நேராக ஜின்னை பார்க்க தான் அப்பா போகிறாரு. அங்கே போய் சின்ன பில்லோ மாதிரி ஒன்று அப்படியே போடுறாங்க. போட்டுட்டு போய் இதில் முட்டி போடுன்னு அப்பா சொல்ல, எனது முட்டி போடணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. சொன்னது செய் அப்படின்னு சொல்ல, எப்படி இதில் போய் முட்டி போட முடியும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜுவாங்க ஒரு டைம் பார்க்குறான். இன்னொரு பில்லோ வெயிடா, இதில் முட்டி போட்டால் கால் வலிக்கும்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி இன்னொரு பில்லோவும் அது பில்லோ மாதிரி இருக்குது, பில்லோனே வச்சுக்கலாம். அந்த பில்லோவை மறுபடியும் அது மேலே போட கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாரு, ஒழுங்காக போய் முட்டி போட்டு உட்காரு. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ முட்டி போட்டே தான் இருக்கணும். எப்போ உனக்கு ரியலைஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாட்டுக்கு அந்த பக்கம் போக, அப்பா என்னப்பா நான் உங்கள் பையன்பான்னு காத்துறான். பட் அதெல்லாம் அப்பா காதில் வாங்குற மாதிரி தெரியல. அப்பா பாட்டுக்கு அந்த பக்கம் போக அவங்கெல்லாம் போயிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்பா ஹுவாயினை தான் மீட் பண்ணுறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, உன்னை நல்லா நான் ட்ரீட் பண்ணவே இல்லை, ஸோ உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு இருக்கேன், அதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு அவன் முன்னாடி எது வைக்கிறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் பார்த்துட்டே இருக்க. அப்புறம் அவங்க அப்பா ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது, அதை குடிச்சிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே பேசி தான் பழக்கம். மிஸ்டர் ஹுவாயின், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எப்போ வீட்டுக்கு போகலான்னு இருக்கீங்க, ஏன் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தண்ணி அப்படியே ஊற்ற அந்த குவளை மாதிரி இருக்குது, அது ஃபுல்லாக நிறைஞ்சிருது. ஜியாபா எப்பயுமே ரொம்ப நாட்டியாக இருப்பான், சைல்டிஷாக இருப்பான், அவனோட நேச்சரே தான். அவனோட மைண்ட் ஆனால் ஈஸியாக மாறிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் எப்பயுமே அவனை சுற்றி இருக்கிறவங்கள எப்பயுமே ஏமாற்றணும்லாம் நினைக்க மாட்டான். ஆனால் அவன் ஒரு குழந்தை மாதிரி, சீக்கிரமாக அவன் மனசை மாற்றுறது எனக்கு ஒன்றும் பெருசே கிடையாது
அவன் ஏதாவது வேணும்னு அடம் பிடிச்சி அழுதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 நிமிஷம்தான், அதுக்குள்ளே அவன் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவான். அவனுக்கு ரூல்ஸ்னால் எதுவும் இல்லை, ஈஸியாக மறக்கிற மாதிரி தான். அது ஒன்றும் ரொம்ப நாள் ஆகாது. ஈஸியாக அவன் பேரை கூட அவன் மறந்துடுவான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டுருக்க ஹுவாயின் முறைச்சிட்டே இருக்கான். நீ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தான் இருக்க, அப்படியே நீ உன்னையே விற்றுக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல ஹுவாயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. பக்கத்தில் இருக்க வாலில் அப்படியே கை வைக்க, மாஸ்டர் மாஸ்டர் யங் லேடி தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பாப்பா காணா போச்சுன்னு சொல்ல அப்பா அப்படியே வேகமாக ஓடிடுறாரு. இதை பார்க்கும்போது ஹுவாயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார் அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க எல்லோரும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அந்த பாப்பாவை காணோன்னு, எங்கே போனாங்கன்னு தேட எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க ஒரு வேலைக்கார பொண்ணு பார்த்துட்ருப்பாங்களா, அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு இருக்கும்போது எப்பயுமே அங்கேயே இருக்கிற யங் லேடி இப்போ அங்கே இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டுருக்க. என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அவளை பற்றி எல்லாம் பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா, போய் இந்த ஊரோட கேட்டை முதல்ல மூடி வைங்க, அவள் இந்த ஊரை விட்டு வெளியே போயிட போகிறா அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படி இரும்ப ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹுவாயினுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி ஏதோ திங்க் பண்ணிட்டு நிற்கிறான். அதாவது அந்த பாப்பாக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. சேம் டைமு இங்கே நம்ம ஜின்னத்தான் காட்டுறாங்க. முட்டி போடுறான்னு சொல்லிட்டு போனப்போ ஜாலியாக முட்டி போட்டுருந்தோமே, அப்பா போனதுக்கப்புறம் ஜாலியாக படுத்துட்டு அப்படியே அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த பெட்டல்ஸ் அதெல்லாம் பார்த்து அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க குரல் ஒன்று கேட்குது, ஜின் ஜின் ஜின்னு. என்னாச்சுன்னு பார்த்தா அம்மா வந்து சொல்கிறாங்க பாப்பாவை காணும் அப்படின்னு சொல்ல, என்னது பாப்பாவை காணுமா, ஆமாம் உன் தங்கச்சி தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, வாங்க போகலான்னு சொல்லி பயந்து போய் அப்படியே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க. அப்படியே ஜின்பா சை எல்லாருமே போகிறாங்க எப்படியாவது அந்த பாப்பாவை கண்டுபிடிக்க. கூடவே ஹுவாயினும் போகிறான். இங்கே அப்பாவும் அம்மா அப்புறம் அந்த மருத்துவர் 3 பேர் மட்டும் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பாப்பா வந்துடுவான்னு சொல்லி 2 பேரும் அழுதுகிட்டே இருக்க, அடுத்து இங்கே ஊருக்குள்ளே போய் அந்த குழந்தைய காணோன்னு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் அந்த பாப்பா அங்கே இல்லை. பாப்பா மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிறா, ஓடி போய் ஜின்னு பாப்பாவான்னு பார்க்க அந்த பாப்பா அங்கே கிடையாது. ஸோ நோட்டீஸ் அடித்து ஓட்டுறது இந்த மாதிரி ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது இந்த குழந்தைய கண்டுபிடிக்கணுங்கிறக்காக மாற்றி எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. விடிய தேடியும் இந்த பாப்பா கிடைக்கவே இல்லை. உடனே மருத்துவர் ஜுவாங் வந்து சொல்கிறாங்க, நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னு தெரில, யாரோ ஒருத்தவங்க பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அது யாருன்னு பார்க்குறதுக்குள்ளே இங்கேருந்து போயாச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல, இது எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும். ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே நம்ம பாப்பாவை பார்க்கவே இல்லையேன்னு மருத்துவர் சொல்ல, என்ன சொல்கிறீங்க, முதல்ல வீட்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு ஜின் சொல்லிட்டே இருக்க. ஹுவாயின் கரெக்டாக அங்கே வரான். நான் ஆல்ரெடி பார்த்தேன், அந்த பாப்பாவை கியூ ஜியாபின் அப்படிங்கிறவன் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற, அவனா அப்படிங்கிற மாதிரி ஜின் பக்கத்தில் வர, அவன் எதுக்கு நம்ம பாப்பாவை தூக்கிட்டு போகணும், என்னன்னு ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முதல்ல போய் என்னன்னு பார்க்கணும். ஜின்பா சை வாங்கடா போடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் போகிறாங்க. ஸோ அங்கே எல்லோரும் போக அப்படியே ஹுவாயின் அப்பாவை பார்த்து மட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்கான். அவனும் அப்படியே அவங்க பின்னாடியே போக எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது பாப்பாவை கண்டுபிடிக்கணும்னு கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வர, கரெக்டாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேரட் இருக்குது. அதில் கால் நடக்க முடியாத மாதிரி ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன் ஒருத்தர் இறங்குறாரு. கூடவே இவங்க பாப்பாவும் அங்கே வரா. வா இதுதானே உன் வீடுங்கிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு வர, வீல் சேரில் அந்த ஆள் அப்படியே தள்ளிகிட்டே வர, கரெக்டாக வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்க அங்கே பாப்பா நிற்கிறா. பாப்பாவை பார்த்தோன்னே ஜின் ஓடி போய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஷியாபுன்னு சொல்லி பாப்பாவை தூக்க, உனக்கு அடி எதுவும் படலையா, நல்ல வேலை நீ வந்துட்ட, நீ நல்லா இருக்கில்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் நல்லா இருக்கேன்னு பாப்பா சொல்கிறா. அவனை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. கியூ நீ எதுக்கு என் பாப்பாவை தூக்கிட்டு போனேன், இல்லை நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் அவளை இங்கே தூக்கிட்டு வந்து விடலான்னு தான் வந்தேன், நான் அவளை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவள் உங்கள் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, ஸோ நான் அவளை கூட்டிகிட்டு வந்து விடத்தான் வந்தேன், இப்போ தான் எனக்கே தெரியும்னு சொல்ல, நீ இவ்வளோ கைண்டான பர்சன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னோடய பாஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி கிடையாது. உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பணக்கார ஃபேமிலியாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன்கிட்ட இதை கொடுக்கணுன்னு தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீ என்னை நம்பலையோ உன் தங்கச்சிட்டே நீ கேட்டுக்கோ, அவளை நான் ஏதாவது பண்ணனான்னு சொல்ல, ஷாயு உன்னை ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லுது. அதுக்குள்ளே அம்மா அப்பா வந்து அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்காங்க. அவள் ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி லைட்டாக ஏதோ செக் பண்ணி பார்க்குறாங்க அம்மாவும் அப்பாவும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பாப்பா கிட்ட தான் ஒருவேளை அந்த கணக்கு புத்தகத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல, லைட்டாக ஹுவாயினுக்கு டவுட் வந்துருந்து, இந்த பாப்பா கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. சரி வா போகலான்னு சொல்லி எல்லாரும் பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, ஹுவாயின் மட்டும் யோசிச்சுட்டே இருக்கான், கண்டிப்பாக இந்த பாப்பாட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மா அப்படியே படுக்க வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து அந்த பாப்பாவை பார்த்துட்டே இருக்காங்க. மேபி கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கணக்கு புக்கு இந்த பாப்பாட்ட தான் இருக்கும் போல். ஸோ அவள் ட்ரெஸ்ஸோடு சேர்த்து பின் பண்ணி அவளுக்கு அட்டாச் பண்ணி விட்டாங்களாட்டிருக்கு. அப்பாவும் அம்மாவும் பாப்பாவை காணோன்னு ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. ஸோ ஜின் நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்க, ஹுவாயின் அப்படி ஜின்னை பார்த்துட்டே இருக்கான். ஹுவாயின் பார்க்குறத பார்த்துட்டு சரி என்கிட்ட பேசுதான் என்னை கூப்பிட்றான்னு நினச்சிட்டு சரின்னு அவன் பின்னாடியே அப்படியே போகிறான்.
இன்னும் ஹுவாயின்கிட்ட சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, உனக்கும் அந்த கியூ இபின்க்கும் என்ன பிரச்சனை? அது நான் உன்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நீ என் மேலே கோவப்பட மாட்டீலன்னு சொல்லி கேட்க, என்னதுக்கு கோவப்படுவேங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்க. அது அது ஒரு பெரிய கதை, அது என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அது வந்து இயூன்னு ஒரு ஹவுஸ், ஆக்சுவலி அது ப்ராஸ்டியூட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடு தான் அது. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே போவேன் அடிக்கடி. அப்போ ஒரு பொண்ணை, ரொம்ப அழகான ஒரு பொண்ணை இந்த கியூவின் அடிச்சுட்டே இருந்தான். அந்த பொண்ணை போட்டு ரொம்ப அடிச்சுட்டே இருக்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன்கிட்ட போய் நான் சண்டை போட்டு அந்த பொண்ணை அடிக்காதடான்னு சொல்லி அந்த பொண்ணை சேவ் பண்ணேன். அப்போ நான் நின்றுட்டு இருந்தேன், அவன் என்னை தள்ளி விடுறதுக்காக வந்தான். நான் அந்த பக்கம், அதாவது அவனா விலக மாட்டான், கூட இருக்கிற ஒருத்தர் இவனை பிடிச்சி அப்படி இழுக்க, இந்த கியூவின் அப்படியே கீழே போய் படியில் உருண்டு போய் அவங்க கால் வந்து அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அவன் என் மேலே கோவமாக இருக்கான். அதனால என் ஃபேமிலியில் இருக்கவங்க அவனுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவன் என்னை பற்றி கோவத்தில் தான் இருக்கான். அவன் எப்படியாவது என்னை டார்ச்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிகிட்ருக்கான். இதுதான் எனக்கும் அவனுக்கும் நடந்ததுன்னு சொல்ல, ஓ நீ வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டுக்காக அவனை பகைச்சிக்கிட்ட, அதுதான் உன்னோட ஸ்டைல் அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, அது பக்கத்தில் போடலான்னு போக எப்பயும் போல நெத்தியில் கை வச்சு, போதும் போதும் நீ ஒன்றும் தேவையில்லை, இல்லை அதெல்லாம் அப்போ தான், இப்போல்லாம் நான் அப்படி இல்லை தெரியுமான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு, இப்போ நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக எதுவுமே பேசாமல் ஹுவாயின் அப்படின்னு நின்றுருக்க. அப்படியே வெக்கப்பட்டுட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா, அதெல்லாம் அப்போ தான், இப்போலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு சமாளிச்சிட்டா. ஹுவாயின் அவனை பார்த்துட்டு சரி விடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அடுத்து அந்த கியூ தான் காட்டுறாங்க. இவனுக்கு பேரெல்லாம் ஒரே மாதிரி வருதா, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுது. நம்ம கியூனே சொல்லிக்கிறான். கியூ அப்படியே சேரட்டில் வந்துட்டுருக்க, மாஸ்டர் நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அந்த பொண்ணை தூக்குனீங்க, கடைசியில் அவளை கொலை பண்ணாமல் இப்படி போய் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன தெரியும் இங்கே நடக்கிறது, உனக்கு அதெல்லாம் தெரியாது. அதாவது அந்த ஜின் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த பொண்ணை ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. யார் அது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவன் காலை பிடிச்சிட்டே கியூ ஏதோ யோசிச்சிட்டே இருக்க. அவன் கூட இருக்கிறவன் அப்படியே அமைதியாக இருக்கா. கியூ லின்யாவோ கரெக்டா, அவனோட அந்த பொண்ணு தான், தங்கச்சி தானே இது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஏதோ இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் இறந்து போனதுக்கப்புறம் இதை பற்றி அவள் வெளியே சொல்லாமல் அந்த பொண்ணை இந்த கியூ ஃபேமிலியிலேருந்து இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்கங்கும் போது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இது என்னன்னு தெரியல, இதுக்கும் ஜின் ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அந்த கியூ அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இதில் வில்லனாக வந்தால் கூட பார்த்தா க்யூட்டாக தான் அழகாக இருக்கானுங்க. சரி ஓகே ஜின், உனக்கான டைம் வந்துருச்சு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே, சேரட்டை திருப்பிடா, முதல்ல பிரின்ஸ் ஷென் வீட்டுக்கு போய் ஆகணும், இப்போவே போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க. இவன் கரெக்டாக ஷென் வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலி இவன் ஷென் வீட்டுக்கு போகிறத அங்கே நம்ம ஹுவாயினோட ஷூ இருக்கான்ல, அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே எப்படியாவது இதை போய் நம்ம ஹுவாயின்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஹுவாயின்கிட்டையும் போய் சொல்கிறான். எனது அவன் பிரின்ஸ் ஷென் வீட்டுக்கு போனானா? ஆமாம் லாட், என்னன்னு தெரில, கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு இடையில் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தோணுதுன்னு சொல்ல அப்படியே ஹுவாயின் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி இதுக்கப்புறம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அடுத்த நாள் அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஜின்கிட்ட. சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு பிடிச்சதான் பார்த்து செஞ்சுருக்கோன்னு சொல்ல குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து அம்மா உட்கார வைக்கிறாங்க. உட்காருமா, எல்லாமே உனக்கும் பிடிச்சது, நீ பார்த்து சாப்பிடுன்னு சொல்ல பாப்பாவை விழுந்து 3 பேரும் கவனிச்சிட்டே இருக்காங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்பா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜின், நாளைக்கு ஒருத்தரை அனுப்பி ஹுவாயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்பா நில்லுங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாது அவன் இன்னும் சரியாகவே இல்லை, போகிற வழியில் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு அவனை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்னையும் அவன் எத்தனை டைம் காப்பாற்றினான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் வராத, நீ டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ அந்த மாதிரி இரு, இதுக்கப்புறம் நீ இன்னும் 2-3 நாளில் பெரிய பையனாக போகிற, உனக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது உனக்கு புரியாது அப்படித்தானே, நீ பெரிய பையன், பெருசாக திங்க் பண்ண ஆரம்பி, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு பையனோடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னா உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இது நல்லதாகவும் படலை எனக்குன்னு சொல்லி அப்பா ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டே இருக்க. அம்மா அமைதியாக இருக்காங்க. நீ என்ன ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, அது எப்படி நடக்கும், அதை யோசிப்பாருன்னு சொல்ல, நான் பண்ணுவேன், ஜின் பேசாமறா அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படி ஜின்னோட கையில் ஒரு தட்ட பாத்தியா இவன் என்ன சொல்கிறான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா அப்படி ரொம்ப இரும்பி அப்படி கீழே விழுகிற மாதிரி போக அம்மாவும் ஜின்னும் பிடிச்சிட்டு டாக்டர்னு கத்திட்டே இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பான்னு சொல்ல, நீ புரிஞ்சுக்கோ ஜின் அப்படிங்கிற மாதிரி அப்பா கூட பேசிகிட்டே இருக்காங்க. நான்
நான் சாகிறதுக்குள்ளே நீ கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அதான் முக்கியம். இந்த ஃபேமிலியோட பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும். நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லி அப்பா இரும்பிகிட்டே இருக்காங்க. என்னால் முடியல, உன்னை நினச்சி கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா. நான் உங்களுக்காக தான் போனேன். அந்த மிராக்கிளாக இருக்கிற டாக்டரை கண்டுபிடிக்க போனேன். அந்த டாக்டருக்காக தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்ல, பாப்பாவும் பயந்துகிட்டே இருக்கா. நீ என்னை பற்றி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. நான் கண்டிப்பாக உங்களை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் அந்த டாக்டரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். உங்களோட லைஃப் ரொம்ப லாங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லாயிருவீங்கப்பா. நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஜின் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அப்பா அப்படியே அவன் கையை பிடிச்சி உட்காருன்னு சொல்லி கீழே உட்கார வைக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு அப்பா அப்படியே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஏன்ப்பா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் ஃபீல் பண்ண, நான் கவலைப்படல, நான் பயப்படவும் இல்லை, உனக்கு புரியுதா அப்படின்னு அப்பா சொல்ல, சரி அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பார்க்க, அம்மாவும் முடியாதுங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அடுத்து அந்த குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹுவாயின் அந்த பொண்ணை பார்க்கறக்காக வரான். ஹுவாயினுக்கு லைட்டாக அந்த பொண்ணு மேலே டவுட் வந்துடுச்சு. அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவனுக்கு டவுட்டு. ஸோ பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா வேகமாக ரூம் கதவை சாத்திட்டு அப்படியே அங்கே வந்து நிற்கிறான். அங்கே ஷூ நின்றுட்டுருக்கான். சொல்கிறான், யங் மாஸ்டர் சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா உங்களை சீக்கிரமாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஷூ சிரிக்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜின் ஃபேமிலியை என்ன பண்ண சொன்னார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல அமைதியாக ஷூ அப்படியே ஃபேஸ்லாம் மாறிடுச்சு. அப்படியே குடிஞ்சு நிற்கிறான். சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாரையும் கொலை பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்கவும் ஹுவாயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. டென்ஷனாக அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். சேம் டைம் அடுத்து நம்ம நான் போய் எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தான்ல. ஸோ தாத்தாவை பார்க்குறக்காக அவனோட வீட்டுக்கு அவன் வரான். தாத்தா கிட்ட போய் எப்பயும் போல் விஷ் பண்ண, நீ வந்துட்டியா இந்தா அப்படின்னு சொல்லி தாத்தா அவன் கையில் ஒரு லெட்டர் தராங்க. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கான். என்னோட மருமக ரொம்ப நாளாக அந்த நாட்டில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கான். ஸோ கண்டிப்பாக அவனோட நாடு எப்பயுமே மறுபடியும் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறான். அதுக்காக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே அங்கே இருக்க பார்க்க அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்களா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவரோட நாடு ரொம்ப அமைதியான நாடு தான். ஆனால் அப்பப்போ அவங்க பண்ணுறதுல மற்றவங்களுக்கு அமைதி கிடையாது. அவரோட மைண்டு நல்ல மைண்டே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பெண்ணுகளை பற்றி மட்டும்தான் அந்த நாட்டில் நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அவங்க எந்த ஒரு ஜஸ்டிஸும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக இதெல்லாத்தையும் தொடச்சி இதெல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். உங்களுக்கு சாம்பர் ஆஃப் காமர்ஸோட ஜோங் ஜெங் பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு இதை பற்றி என்கிட்ட கேட்குறேன்னு தாத்தா கேட்குறாங்க. நான் ஒரு ஆளை பார்த்தேன். அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவன் பார்க்குறக்கு குழந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை, நான் விசாரிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தான். ஸோ அவனை பார்க்கும்போது வேறு எதுலையும் இன்வால்வ் ஆயிருப்பானோன்னு தோணுது. ஆல்ரெடி என்னை பற்றி தெரியாமல் அவனை கொஞ்சம் பார்த்துக்கங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க, அவன் ஜின் ஃபேமிலியில் தான் இருக்கான். எனக்கு என்னமோ அவன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி ஹுவாயினை பற்றி தான் அவன் பேசிகிட்டு இருப்பான் போல். அவனோட உயிரோடு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. வேகமாக ஒருத்தர் வருவான். பிரின்ஸ் ஒரு முக்கியமான வேலை, ஊசியால் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஏன்னு தெரில. லோக்கலில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அதை மறைச்சிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஏதோ சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, அதை கேட்கும்போது அவங்க தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதை பார்த்துக்கிறேன், முதல்ல ஜின் ஃபேமிலிக்கு இதை பற்றி நீ சொல்லு, ஒரு மெசேஜ் அனுப்புன்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே செம டென்ஷன் கத்திட்டு இருக்கான். அவன் அப்பாவோட உடம்பை நினச்சி அந்த மிராக்கிள் டாக்டர் கண்டுபிடிக்க முடியலையான்னு தெரியலையே. இப்போ என் அப்பாவோட உயிரை காப்பாற்றினா என்னடா பண்ண முடியும், என்னையும் போக விட மாட்டேங்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போய் டாக்டர் லீ வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜின்பாவிட்ட கத்திட்டே நிற்க, டாக்டர் லீ வரவே மாட்டேங்கிறாரு. கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே ஜின் வரா. என்ன டாக்டர் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டாக்டர், தயவு செஞ்சு எங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்ல, அது என்னால் முடியாது, எனக்கு எல்லாமே நான் பார்த்துட்டேன், உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்க நோய்க்கு மருந்தே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் தான் நான் இருக்கேன்னு சொல்ல, ஏதாவது பண்ணுங்க டாக்டர்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்காதுன்னு. அப்புறம் லைட்டாக யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு ஐடியா, லியோங்கிற அவங்க குடும்பத்துக்கு இதே மாதிரி ஒரு நோய் வந்தது, ஆனால் அதுக்கான மருந்து அவங்கக்கிட்ட இருக்குது, நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல, லியோ கிட்டேயா, சரி அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தானே, நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, சரி ஓகே நான் பார்க்குறேன். சரி அவங்க வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லை நான் லியோ மேன்ஷனுக்குலாம் போக முடியாது, ஈஷி ஹவுஸ்க்கு
அவங்க வருவாங்கள்ல அங்கே போய் பார்க்குறேன். அதாவது இந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸ் தான், அங்கே இருப்பான், போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் போகிறான். கூட வந்து ஜின்பாவை கூட்டிகிட்டு போக பக்கத்தில் சை வந்துட்டே இருக்கான். திடீர்னு சாப்பாடு எடுத்து வர, என்ன யங் மாஸ்டர் இப்படி வந்து இடிக்கிறீங்க, டே நாங்கள் முக்கியமாக ஈசி ஹவுஸுக்கு போகிறோம், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க 2 பேரும் போகிறாங்க. என்னது ஏன் இப்படி போகிறாரு, ஒரு வேளை நம்ம யங் மாஸ்டர் மாறிட்டார் போல், நம்மளுக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டே இருக்க கரெக்டாக அவன் ரூமில் இவனை தேடிட்டு அங்கே ஹுவாயின் போகிறான். இது எங்கன்னு கேட்க, எங்கள் யங் மாஸ்டரா, அவர் ஈக்யூ ஹவுஸுக்கு போயிருக்காரு, அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் யங் மாஸ்டர் எவ்வளோ எக்ஸ்க்ளூசிவ் தெரியுமா, அவருக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அந்த மாதிரி டான்ஸ் பண்ணாலும் பிடிக்கும், அங்கே 800 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் யங் மாஸ்டர் எப்படியாவது ஜாலியாக இருப்பார், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்புறம்னு சொல்லி திரும்பி பார்த்தா அப்படியே ஹுவாயினோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. சரி பேசுகிறத நிறுத்திடலாங்கிற மாதிரி நிறுத்திட்டு அவனை அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அதுக்குள்ளே இங்கே டென்ஷனான ஹுவாயின் அப்படியே கையை தூக்க முன்னாடி இருக்க அந்த கதவை அப்படியே கீழே விழ, அப்படியே இங்கே ஜின்பாவு கீழே விழுந்துட்டான். வேகமாக அப்படியே எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணுங்கிறக்காக ஹுவாயின் வேகமாக அங்கே போய்கிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் தான், அதாவது அந்த ஈசி ஹவுஸுக்கு போனான், அந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்கு, அங்கே இவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது ஜின்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜின் ரொம்ப நல்லவன், அவன்லாம் பணக்காரன் தெரியுமா, அவங்களாம் வருவான்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கான், கண்டிப்பாக அவன் மாறிட்டான்னு நினச்சேன், ஆனால் அவன்லாம் மாறவே இல்லை, எப்பயுமே அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சைபு தான் அவனை பற்றி பேசிகிட்டே இருக்கான். சை பேச 2 பேர் அப்படியா அப்படின்னு கேட்டுட்ருக்க, எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன், எப்படியோ அவர் அது வரைக்கும் இங்கே ஜாலியாக இருக்கணும்ல, அதான் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, சேம் டைம் இங்கே மருந்து வாங்குற கதைன்னு இவங்க வந்திருக்கான். ஸோ எப்படியாவது மருந்து வாங்கணுங்கிறக்காக அந்த லீ கிட்ட கேட்டுட்ருக்க, அந்த லீவும் ப்ரிஸ்கிரிப்ஷன் தானே உனக்கு தராமல் எப்படி, கண்டிப்பாக உனக்கு தரேன், எனக்கு பிரச்சனை இல்லை, என் அம்மா கிட்ட சொல்லி நான் உனக்கு கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன்னு சொல்ல, இரு நீ எங்கே போகிற, நீ இதுக்காக தான் வந்தியா, வந்தோடனே போகிற, நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கீல, கண்டிப்பாக இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்ல, இல்லை எனக்கு அதெல்லாம் நான் அப்படி இல்லைன்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து புது பொண்ணுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அப்படியே அங்கேயே உட்காந்துட்டான். அந்த பொண்ணும் பக்கத்தில் உட்காந்து இவனுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுக்குறது அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கு. இவனும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஹுவாயினை மறந்துட்டு அந்த பொண்ணுகளோட அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். சேம் டைம் ஹுவாயின் எப்படியாவது அந்த வீட்டுக்கு இவனை தேடி வந்தாச்சு. ஹுவாயினை பார்த்துன்னு எல்லாரும் ஷாக்காக இருக்க, அவனுக்கு தான் மார்ஷல் ஆர்ட் தெரியுமே, சுற்றி இருக்கவங்களாம் சும்மா போட்டு தள்ளிட்டு அப்படியே கொலை வெறியில் வந்துட்டுருக்கான். பின்னாடியே சைபு இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர, ஜின்பாவும் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. என்னடா நடக்குது ஒன்றும் புரியலடான்னு சொல்ல, அப்படியே ஹுவாயினை தேடிட்டு ஷூவும் வராங்க. என்ன நடக்குதுன்னு சொல்ல கரெக்டாக ரூம்குள்ளே காட்டுறாங்க. அங்கே இவன் கிடச்சது ஜாலிங்கிற மாதிரி 2 பொண்ணுக்குள்ள கூட கொஞ்சம் அப்படியே குஜாலாக இருக்கான். அவன் பேர் என்ன, சிசியா, ஐயோ சூப்பர்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே இவன்கிட்ட ஓவராக வளைஞ்சிக்கிட்டு இருக்க, இவன் அந்த பொண்ணை கொஞ்சிக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கான். உன் பேர் என்ன, என் பேர் ஷாப்பு அப்படின்னு சொல்ல, வாவ் சூப்பர், இந்தா இது நீ வச்சுக்க, இந்தா நீ வச்சுக்கன்னு சொல்லி கையில் இருக்க தங்க காசில் எடுத்து 2 பொண்ணுங்களுக்கு மாற்றி கொடுத்துட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறீங்களான்னு கேட்டே இருக்க, திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹுவாயின் அப்படியே ஜின்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்க, ஜின்னு கத்த, ஜின் அப்படியே நிமிந்து பார்க்குறா. ஹுவாயினை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு கில்மா சீன் காத்திருக்கு. அப்புறம் நம்ம சாருக்கு கண்டிப்பாக ஒரு மேட்ரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாடா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறானோ தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.